பேரன்புக்கும் பெருமைக்குரிய எதிர்குலத்து உறவுகளே, தமிழகம் மாத்திரம் அல்லாமல் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்ற எண்குல உறவுகளே, பேர் சொல்லி நேரம் போதா காரணத்தால் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கின்ற கூற்றிற்கு ஏற்ற வகையில் ஆற்றலோடு கண்ணு கட்டிய தூரமெல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்ற என் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1916 இங்கே பிறந்த சட்டநாத கரையாளர் அவர்கள் காஞ்சிபுரத்திலே நடந்த எதிர்குல மகா சங்கத்தினுடைய இளந்தரணி மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசினார்கள். கிட்டத்தட்ட 103 வருடங்களுக்கு பிறகு அதே சங்கத்தினுடைய உறவுகளோடு இன்று நெல்லை மண்ணிலே சங்கரன் கோயிலே பேசுகின்ற வாய்ப்பை காஞ்சிபுரத்திலே பிறந்த எனக்கு கிடைத்திருக்கின்றது. நிறைய பேச வேண்டும், நிறைய சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களை பார்க்கின்ற போது அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும். அந்த காரணத்தினாலே நான் சுருக்கமாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாதவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் 2 நிமிடங்களிலே பேசி விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். இந்த விழாவை மிக சிறப்பாக 2 ஆண்டு காலமாக நான் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றேன். என் அருமை சகோதரர் திவ்யா ரங்கநாதரும் அவரோடு சங்கரன் கோயிலுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள், தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இப்பேற்பட்ட சமுதாய பணிகளை செய்கின்ற உங்கள் குடும்பங்களும் நீங்களும் நீடூழி வாழ எம்பெருமான் அருள் பெற வேண்டும் என்று வேண்டி இங்கே வருகை கொண்டிருக்கின்ற என் உறவுகள் அத்தனையும் இந்த மண்ணின் மைந்தர்கள் வாழ்வதற்கு வகை செய்வதற்கு நான் தான் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இங்கே தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 16% இருக்கின்ற தமிழகத்தில் யாரோ மருமக்கள் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மொழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 1956க்கு பிறகு யாதவர்கள் தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆள நினைக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு பதிவு செய்வதாக தான் இங்கே உங்களிடத்திலே பேச ஆசைப்பட்டு வந்திருக்கின்றேன். அன்பு நண்பர்களே, யார் மீதும் வெறுப்பு கிடையாது. நாம் யாருக்கும் அடிமையானவர்கள் கிடையாது. நம்முடைய உரிமையை பெற வேண்டும், உன்னதமான உரிமையை பெற வேண்டும். கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மாபெரும் இயக்கத்திற்கு 10 எம்எல்ஏ ஜெயித்துவிட்டால் இந்த லட்சியம் அடங்கிவிடாது. அது இந்த லட்சியம் அல்ல. இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினருக்கும் அது லட்சியம் அல்ல. எம்பி எம்எல்ஏ உருவாக்க லட்சியம் அல்ல. கடகோடியில 6 மாடுகள் மேய்த்து கொண்டு காலையிலே செருப்பு இல்லாமல் போடுகின்ற சட்டையில பொத்தாலும் தலையில எண்ணெய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பாமர யாதவன். அவனுடைய இல்லத்து பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை நாம் யாரும் ஓடக்கூடாது என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன்.